ஹாய் காய்ஸ், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ரீசெண்டாக நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்சிடெண்ட் பாருங்கள், பீகார்காரங்க பண்ணது. பட் நேம் ஃபுல்லாக அடையார், சென்னை 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 அப்படின்னே தான் வந்துட்டுருக்கு. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, என்ன தான் ஆகுது, நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பல கேள்விகள் மைண்டில் இருக்குது. இப்போல்லாம் பார்க்குறப்போ பெண் குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, இவங்களை எப்படி வளர்க்குறது, இப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெண் குழந்தைகள் வேணாம் அப்படின்னு நினச்சாங்க, கொண்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ பெண் குழந்தைகளுக்காக நம்ம போராடி அவங்கள பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அசால்ட்டாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொடூரர்கள் கொண்டுட்டுறாங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் நிறையா நடக்குது. திருடிட்டு போயிடுறாங்க. இப்போ நானே ஒரு சிக்னலுக்கு போயிருந்தேன். அந்த சிக்னலில் ஒரு 10-15 பேர் பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க. அவங்க கையில் ஃபுல்லாக கை குழந்தைங்க தான், குட்டி குட்டி கை குழந்தைங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, அவங்க 24 மணி நேரமும் தூங்கிட்டே இருக்காங்க. எப்படி அவங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க? நான் எப்போ பார்த்தாலும் அந்த பிச்சை எடுக்கிறவங்க கையில் இருக்க அந்த குழந்தை தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. மெடிசன் கொடுத்து தூங்க வச்சுட்றது, ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி குழந்தைங்கள வச்சு பிச்சை எடுக்கணும். ஒரு பெண்ணை கொன்னுட்டு அந்த சுகத்தை அனுபவிக்கணும். இதில் என்ன அவங்க மைண்டில் இருக்குது? ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க? இப்போ இந்த பீகார் இன்சிடென்ட்லேயே பாருங்கள், யார் மேலே தப்பு சொல்கிறது? ஒரு ஃப்ரெண்டை நம்பி வந்த பீகார்காரங்க மேலேயா, இல்லை இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறவன் இவன் இப்படித்தான் இருப்பான்னு இன்னுமே உணராத இவங்க மேலேயா, தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஒரு வேலை தேடி வந்திருக்காங்க, இவனும் நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு நினைக்காத இன்னொருத்தன் மேலேயா? யார் மேலே இந்த தப்பு சொல்ல முடியும்? ஏன் இப்படி பண்ணுறாங்க? அப்படி அவன் அந்த ஒய்ஃபை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அதுக்கே அந்த புருஷனை கொல்லணும். சரி, அவன் தடையாக வந்தான், அதனால் கொல்றாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அட்லீஸ்ட் அந்த குழந்தைய அப்படியே விட்டுருந்தா கூட யாரோ ஒருத்தர் எடுத்து வளர்த்திருப்பாங்க. அப்படி அந்த குழந்தைய கொன்னுட்டு, அந்த பொண்ணையும் கொன்னுட்டு, ஹஸ்பண்டையும் கொன்னுட்டு, இப்போ தேவையில்லாமல் மாட்டிட்டு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் சுகத்துக்காக ஒரு ஃபேமிலியவே அழிச்சிட்டாங்க. பண்ணது ஃபுல்லாக பீகார்காரங்க. ஆனால் பேர் என்னவோ சென்னை அடையாறில் இந்த சம்பவம், சென்னை அடையார் நம்ம ஊர் இவ்வளோ இதாக ஆகிட்டு வருதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் யார் மேலே, எதனால் இப்படி நடக்குது? ஏன் நம்ம மக்கள் எல்லாம் இப்படி மாறிட்டு வராங்க? குழந்தைங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். நன்றி, வணக்கம், பாய்.